அனைவருக்கும் வணக்கம். பகுதியாக இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறநூல்களில் இனியவை 40 வரைக்கும் பார்த்துடணும். இந்த வீடியோவில் சிறுபஞ்ச மூலத்தை பார்க்கலாம். 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சரியா? மருந்தால் பெயர் பெற்ற மூன்று இருக்குது. திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். சரியா? ஏற்கனவே நம்ம திரிகடுகம் போன கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். இப்போது சிறுபஞ்ச மூலத்தை பார்க்கலாம். சரியா? தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. ஓகேவா? சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு இல்லையா? அதுக்கடுத்து நீதி நூல்கள் தோன்றுது. சரியா? அதுதான் 17 கீழ்கணக்கு. அவை 17 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றுள் ஒன்று சிறுபஞ்ச மூலம். சரியா? 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள். சிறு பஞ்ச மூலம். சரியா? சிறிய பஞ்சம்னா 5 வேர்கள்னு அர்த்தம். சரியா? என்னென்னு பாருங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. சரியா? என்னென்ன? கண்டங்கத்திரி, சிறுவழுந்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா? இது 5ம் மருந்து உடலின் நோயை போக்குவது. இது 5 மருந்தும் உடல் பிணி நோயை போக்குவது. அதுபோல் சிறுபஞ்ச மூலத்தில் உள்ள பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்து. திரிகடுகத்தில் 3 பார்த்தோமா? அதே தான் இங்கே 5 பார்க்குறோம். சரியா? 5 கருத்துக்கள். இப்பாடல் நன்மை தருவன தீமை தருவன நகைப்பிற்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. சரியா? இது முக்கியமானதுங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. சரியா? இப்பாடல் நன்மை தருவன தீமை தருவன நகைப்பிற்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. சரியா? ஓகே தானே? இந்நூல் 97 வெண்பாக்களை கொண்டதுங்க. என்னது? 97 வெண்பாக்களை கொண்டது. சரியா? ஆசிரியரை பற்றி பார்க்கலாமா? சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் காரியாசன். சரியா? மதுரை தமிழாசிரியராரின் மகனார், மாக்காயனாரின் மகனார். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மகனார் காரியாசன். சரியா? காரி என்பது இயற்பெயர். சரியா? ஒரு ஆசிரியன்றதால் ஆசான் பெயர் வந்திருக்கலாம். ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. பாயிரச் செய்யுள் மாக்காரியாசன் என்று சிறப்பிக்கிறது. சரியா? இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். சரியா? பெரும்பான்மையான பொது கருத்துக்களும் சிறுபான்மையான சமண கருத்துக்களும் தான் என்னோட இடம் பெற்றிருக்கிறது. சமண சமயத்தை சார்ந்தவன்றதால சமண கருத்துக்கள் அதிகமாக இருக்கும்னு நினச்சிடக்கூடாது. பெரும்பான்மையானவை பொது கருத்துக்கள் தான். சரியா? சிறுபான்மை சமண கருத்துக்களும் இந்நூலில் இடம்பெற்றிருக்கிறது. சரியா? கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து தாங்க 97. சரியா? கடவுள் வாழ்த்து இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா 96 தான் வரும். இந்த கடவுள் வாழ்த்தில் வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணலாம். சரியா? பாடல் போயிடுவோமா? நம்ம 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது தான். அறிவுடையார் தாமே உணர்வர். சரியா? அறிவுடையவர் யாரும் சொல்லி தான் செய்யணும்னு இல்லை, அவங்களாவே புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லக்கூடியது. பார்ப்போம். பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. சரி, என்னோட அடி படிச்சிருவோமா? பூவாது காய்க்கும் மரமுல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்துல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. என்ன சொல்ல வராரு? பூவாது காய்க்கும் மரமுல்ல. சரியா? பூக்காமே காய்க்கிற மரங்கள் இருக்குது. சரியா? நன்றறிவார் மூவாது மூத்தவர். நன்று அறிவார் வயதில் இளையவராகவே இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் நன்குணர்ந்தவராக இருப்பார். நன்றறிவார் மூவாது மூத்தவர்னா.
சரியா? சின்ன வயசுலேயே அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்றது. நூல் வல்லார். நூல் வல்லார்னா என்ன? நிறைய நூல்களை படித்தவங்க நூல் வல்லார். தாவா விதையாமை நாரோ வைத்துள்ள. சரியா? தானாக போய் விதைக்காம பாத்தி கட்டி விதைச்சி நம்ம அதெல்லாம் செய்யாமே, நம்ம போய் விதைக்காமே தானாக வளரும். ஓகேவா? ரோட்டில் அவ்வளோ புல் இருக்குது, நம்மளா போட்டு விதை போட்டால் வளர்த்தோம் இல்லையா? தாவா விதையாமை நாரோ வித்துள்ள. ஓகேவா? அந்த மாதிரி மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. மேதைக்கு உரையாமை செல்லும். ஓகேவா? அத்தன்மை உடையவருக்கு நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவங்களே எல்லாமே செய்வாங்க. என்ன சொல்கிறாங்க? பூவாத காய்க்கிற மரம் இருக்குது. ஓகேவா? நன்று உணர்ந்தவர் இளைய வயதிலே நன்றாக எல்லாவற்றையும் உணர்ந்திருப்பார், நூல்களை கற்றறிந்திருப்பார். ஓகேவா? நம்ம எல்லா விதைகளும் பாத்தி கட்டி விதைச்சா நம்ம மரமாக மாறுது, சிலது தானாகவே வளருது இல்லையா? அந்த மாதிரி தான் மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. ஓகே, நெக்ஸ்ட் பாடல் போகலாமா? பாருங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டோர் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. சரியா? என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. கண்வனப்பு கண்ணோட்டம். கண்ணுக்கு அழகு எது? கண்ணோட்டம். கண்ணோட்டம்னா என்ன? இறக்கப்படுதல். சரியா? கண்ணுக்கு அழகே இறக்கப்படுறது தான் கண்வனப்பு கண்ணோட்டம். கால்வனப்பு செல்லாமைன்னா என்ன? காலுக்கு அழகு எது? பிறரிடம் இருந்து செல்லாமை. சரியா? என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல். என் என்றால் ஆராய்ச்சின்ற பொருளுங்க. என்வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு எது? ஒரு விஷயத்தை இதுதான் எடுத்து உரைக்கிறது. சரியா? எடுத்து உரைக்கணும்னா அதுக்கு அவருக்கு நல்லா தெரியணும் இல்லையா? ஆராய்ச்சியின் அழகு என்ன? இது இப்படிப்பட்டதுன்னு எடுத்து உரைக்கக்கூடிய அந்த தன்மை. ஓகேவா? பண்வனப்பு கேட்டோர் நன்றென்றல். பண் என்றால் இசை. இசைக்கு அழகு என்ன? கேட்குறவங்க சூப்பர் அப்படின்னு சொல்கிறதுல தானே இருக்குது. ஓகேவா? கேட்டோர் நன்றென்றல். கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ஒரு அரசனுக்கு அழகு எது? தன் நாட்டு மக்களை வாட்டாமல், ஓகேவா, வாட்டாதவனாக இருக்கக்கூடிய அரசன் அழகானவன் ஒரு நாட்டில். சரியா? மறுபடி பாடல் படிச்சிருவோமா? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண்வனப்பு கேட்டோர் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. சரியா? அடுத்த பாடல் போலாமா? பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த அருள் போகாவரன் மென்றைந்தும் இருள்தீர கூறப்படும் குணத்தினான் கூர்வேல்வல் வேந்தனால் தேற்றப்படும் குணத்தினான். சரியா? பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த அருள் போகாவரன். சரியா? இந்த அஞ்சு என்னென்ன? பொருள் செல்வம். சரியா? அஞ்சாமை, யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது. பொருள் மீது ஆசை வைக்கக்கூடாது, பொருள் இருக்கணும். ஓகேவா? அஞ்சாமை, பயப்படக்கூடாது. பொன்றுங்கால் போர்த்த அறம். சரியா? பொன்றுங்கால் போர்த்த அருள்னா என்ன? அருள் என்பது என்ன? தன்னை சேர்ந்தவரிடம் காட்டுவது அன்பு, தன்னை சேராதவரிடம் காட்பது அருள். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? பொன்றுங்கால் போர்த்த அருள். ஓகேவா? ஒரு கருணை. போகா வரன், அறத்தை தாண்டி அறத்துடன் நிற்பது. சரியா? பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த அருள் போகா அரண் இவ்வைந்தும் இருள்தீர கூறப்படும் குணத்தினான். இது எல்லாத்தையும் இருள்தீர மயக்கம் தீர கூறப்படும் குணத்தினான் கூர்வேல்வன் வேந்தனால் தேற்றப்படும் குணத்தினான். சரியா? இந்த 5 குணத்தையும் இருள்தீர பெற்றவன்தான் வேந்தனால் தேற்றப்படும் குணத்தினான். வேந்தராவதற்கான தகுதியை உடையவன்
இது 5ஐயும் இருள்தீர எண்ணியவர் தான். சரியா? பொருள் போகம் அஞ்சாமை பொன்றுங்கால் போர்த்த அருள் போகா வரன். சரியா? 3 பாடல் தான் இருக்குது. புதிய பழைய சிறப்பு தமிழ் புத்தகம் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சரியா? இந்த 3 பாடல்கள் போதும். இதில் இருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். சரியா? நம்ம புக்கை தாண்டி எங்கேயும் வெளியே போவோம்னா ரேராக கேட்பாங்க தான். பட் ஆனால் புக்கில் இருக்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுப்போம். சரியா? இன்னும் மருந்தால் பெயர் பெற்ற ஒரு நூல் இருக்குது, ஏலாதி. அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? சிறுபஞ்சமூலம் ஆசிரியரும் நம்ம ஏலாதியோட ஆசிரியரும் கூட ஒரு சாலை மாணவர்கள் தான். சரியா? அதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இருவரும் ஒரு சாலை மாணவர்கள். சரியா? அடுத்து ஏலாதி கிளாஸில் பார்ப்போம். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.